என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதிமுகவிலிருந்து பிளந்து பிரிவு ஏற்பட்டு வந்தவர்களுக்கு என்ன தோணும்? ஒன்று, இந்த பக்கம் முழுமையாக சேர்ந்துடணும், எடப்பாடி காலில் போய் விழுந்துடணும். இல்லை என்றால் தாவேக்கால போய் சேரணும். குதிரை பேரம் நடத்துவதற்கான ஆட்சியில குதிரை வேகத்துல ஓடுற ஆட்சி. குதிரை வேகத்தில் குதிரை பேரம். 20லிருந்து 25 இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது. ஒரு அதிமுகவில் சின்னத்துல நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க தாவேக்கால இந்த இடைத்தேர்தல் என்ன வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? மக்கள் ஓட்டு போடுவாங்களா? இந்த இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தை கட்சி, முஸ்லீம் லீக்கு இதெல்லாம் கடுப்பா இருக்கு இவங்கள. ஏன்னா ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக கிடைச்சிருந்தாங்கன்னா இந்த அனுசரிக்கணும், பதில் சொல்லணும். அப்போ மின்சார வாரியத்தில் கருப்பாடு இருக்கு. ஐயா, கருப்பாடு இருக்கிறதுனால தான் மின்சாரம் தடைப்படுதா? ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக வாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன் சார். லாஸ்ட் டைமே நம்ம பேசியிருந்தோம். அதாவது அதிமுகவிலிருந்து நிறைய பேர் தாவேக்கால இணைவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, குறிப்பா சத்யபாமா அவர்கள், மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், இன்னைக்கு இசக்கி சுப்பையா, தொடர்ச்சியா எல்லாருமே ராஜினாமா கொடுத்துட்டு தாவேக்கால இணைகிறாங்க. இன்னும் இசக்கி சுப்பையா தாவேக்கால இணையல, ராஜினாமா பண்ணியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு இசக்கி சுப்பையா, நாளைக்கு தங்கமணி, நாளை கழிச்சு எஸ்பி வேலுமணி. இது தொடரும். நம்ம ஏற்கனவே இதே அரங்கத்தில் சொன்னோம். கண்டிப்பாக அதிருப்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று மொத்தமாக அங்கே ஆதரவு கொடுப்பாங்க, இல்லைன்னா பதவியை ராஜினாமா செய்வாங்கன்னு சொன்னோம். நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் மொத்தமாக கொடுக்க முடியலன்னா, இன்னைக்கு பெரும்பான்மையான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பக்கம் போயிட்டாங்க. இங்கே வந்தவங்களே போயிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். அப்போ இப்போ எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எடப்பாடியுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அடிப்படையில் அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அப்போ அவர்களுடைய கொறடாவுடைய உத்தரவுக்கு அவங்க கட்டுப்படியக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எண்ணிக்கையும் இன்னைக்கு குறைவு. இப்போ இந்த 20 பேர் 22 பேரோ இன்னைக்கு கொறடாவை மீறி ஒன்றுமே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்காங்க. ஒரு 5 பேர் போயிட்டாங்களா, 27 5 பேர் போனாங்க, 22. அப்போ இது குறைந்தால் அப்போ அதிமுகவுடைய அந்த எதிர்ப்பு எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை என்கிற இடத்துக்கு நகருது. ஒரு பக்கம் இந்த திமுக கூட்டணியில் இருந்தவர்களுடைய ஆதரவோடு தான் ஆட்சி நடக்குது. இடதுசாரிகளை தவிர மற்றவர்கள், முஸ்லீம் லீக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியும் அதிகாரத்தில் பங்கு பிடிக்கிற சூழல். அப்போ அதிமுகவிலிருந்து பிளந்து பிரிவு ஏற்பட்டு வந்தவர்களுக்கு என்ன தோணும்? ஒன்று, இந்த பக்கம் முழுமையாக சேர்ந்துடணும், எடப்பாடி காலில் போய் விழுந்துடணும். இல்லை என்றால் தாவேக்கால போய் சேரணும். தனியாக அதிருப்தியாக நின்றால் என்னைக்கினாலும் அவர்களுடைய பதவிக்கு ஆபத்து தான். அதன் அடிப்படையில் தான் நேற்று 3 பேர், நீ சொன்ன மாதிரி தாராபுரம் சத்யபாமா, ஜெயக்குமார், மதுராந்தகம், மரகதம் குமரவேல், இவங்க 3 பேர் சேர்ந்தாங்க. இன்னைக்கு இசக்கி சுப்பையா. இந்த இசக்கி சுப்பையாலாம் எப்படி கஷ்டப்பட்டு ஜெயிச்சாரு அம்பாசமுத்திரத்தில் நம்மலாம் பேசியிருக்கோம். இன்னைக்கு 4 பேர் போயிட்டாங்க. நீ இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த 4 பேரும் இடைத்தேர்தலை சந்திக்க போறாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 2 பேர், முஸ்லீம் லீக்லேருந்து 2 பேருடைய ஆதரவு, 4 பேர் தான் அமைச்சரவையில் இருக்காங்க. இந்த இடைத்தேர்தலில் 4 பேர் சந்தித்து வெற்றி பெற்றால் இந்த 4 பேருடைய ஆதரவு தேவையில்லை. ஒன்று, ஏன்னா தாவேக்கால இணைஞ்சிருவாங்க. இது ஒரு முக்கியமானது. இது இன்னும் போக போக பாருங்க, இந்த குதிரை பேரத்தோட வேகம் குதிரை வேகத்தோட எப்படி அதிகமாக போகும்னு பாருங்க. அதான் முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு, இது குதிரை பேரம் நடத்துவதற்கான ஆட்சியில குதிரை வேகத்துல ஓடுற ஆட்சி. குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடக்குது, அப்படி வச்சுக்கலாமா? குதிரை வேகத்தில் குதிரை பேரம். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னும் இந்த 20 பேர்ல லீமா ரோஸ் இருக்காங்க. அவங்க இன்னும் வரல. அவங்க தான் கடைசியா வருவாங்க. சொல்லுவாங்கல்ல, இருக்கிறவங்கள பூரா அனுப்பிச்சிட்டு கடைசியாக வரப்போகிற எம்எல்ஏ அவங்க தான்.
இதையும் எழுதி வச்சுக்கோங்க. அந்த அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களில் இறுதியாக வந்து தாவேகாவில் சேர இருப்பவர் லீமா ரோஸ். இருக்கிறவங்கள பூரா காலி பண்ணி இந்த பக்கம் சேர்த்துட்டு இறுதியாக கதவை பூட்டிட்டு வரணும்ல, அந்த கேட்டை பூட்டணும், அந்த வேலையை செய்வாங்க. ஒன்று புரிஞ்சுக்கிங்க, இந்த ஆட்சி நீங்கள் இந்த ஆட்சி 21 நாள், இப்போ ஆட்சிக்கு வந்து 21 நாள். இந்த 21 நாளில் மீடியா முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசலை. சார் நம்ம பிரதமரே பேசலை, இன்னும் மீடியாவை சந்திக்கலை, ஆனால் பிரதமராக இருக்கார். நம்ம முதல்வர் சந்திக்காட்டினா இல்லை இப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ புரியுதா உங்களுக்கு எந்த பாணியை அவர் பின்பற்றுறாருன்னு? ஒத்துக்கிறீங்களா? அவர் ஒரு 10 வருஷமா பேசாமல் இருக்காரு, அதே பாணியை விஜய் பின்பற்றுகிறார். அப்போ நம்ம அதை விமர்சிக்கிறோம்ல. மோடி அவர்கள் மீடியாவில் பேச மாட்டார், சிலர் தான் பேசுவாங்கன்னு. அதே ஃபார்முலாவில் அந்த பேட்டர்னில் விஜய் இருக்காரா? ஏன் அவருக்கு பேச தெரியாதா? மேடையில் வந்து பிரதமர் மோடிக்கோ விஜய்க்கோ பேச தெரியாதா? பாட்டு பாட தெரியாதா? எல்லாமே தெரியும். வசனம் பேச தெரியாதா? எல்லாமே தெரியும். அப்போ பேச மாட்டாங்க, பர்பஸ்ஃபுல்லாக பேச மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எல்லா அமைச்சர்களும் பேசக்கூடாதுன்னு உத்தரவு வந்திருக்கு, எழுதப்படாத உத்தரவு. இன்னைக்கு முதல் பெண் அமைச்சர், தமிழ்நாட்டில் முதல் பெண் அமைச்சர் அவங்க ஜெயலலிதா இருக்காங்க. இல்லை, அவங்க சொல்றாங்கங்க தமிழ்நாட்டில் முதல் பெண் அமைச்சர், தாவேகாவின் முதல் பெண் அமைச்சர், இப்படி வச்சுக்கலாம். அதான் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் முதல் பெண் அமைச்சர். அதே சொல்லுவோம், தமிழ்நாட்டில் முதல் பெண் அமைச்சர். கீதா ஜீவன் கோச்சிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கெல்லாம் கடந்த வரை அமைச்சராக இருந்து போனவங்க தானே. முதல் பெண் அமைச்சர் பேசுறது இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் கேள்வி மட்டும் கேளுங்கன்றாங்க. வேற எந்த அமைச்சரும் பேசுறது இல்லை சார். அதிமுகலே அத்தனை பேர் இருக்காங்களா சார்? கோகுலேந்திரா இருக்காங்க, வளர்மதி இருக்காங்க, பெண் அமைச்சர்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க தான் முதல் பெண் அமைச்சர். சொன்னா ஏத்துக்குங்க. தாவேகால சார் நீங்க இப்படி குறுக்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, அவங்க தான் முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு. அப்ப அவர்களையே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேச வேண்டாம். இன்னைக்கு யாருமே பேசுறது இல்லை. நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், ஆதவ் அர்ஜுன் மீடியால பேசுறாரு. அவர் தான் ஆக்டிவா இருக்காப்ல. அவர் தானே ஆக்டிவா இருப்பாரு. அவருடைய குடும்ப ஆட்சி தான் நடக்குது. இன்னும் உங்களுக்கு புரியலையா? அவருடைய குடும்ப ஆட்சிங்க, அவருடைய குடும்பம், அவங்களுடைய மாமியார், அவரு, எல்லாருடைய ஆட்சி தான் நடக்குது. அவர்கள் உருவாக்கிய ஆட்சி. இன்னைக்கு விஜய் வந்து கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்காரு. புரிஞ்சுக்கங்க. ஒரு ஒரு திரைப்பட ஹீரோன்னு நினைச்சிக்கிங்களா, இல்லை சர்க்கார் பட ஹீரோன்னு நினைச்சிக்கங்க, அவ்வளோதான். அதனால பேச மாட்டார். இப்போ அவங்க குடும்ப ஆட்சி. இப்போ அதனால இன்னைக்கு வந்து அவர்களுக்கு எது தடையாக இருக்குன்னா, இந்த இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தை கட்சி, முஸ்லீம் லீக்கு, இதெல்லாம் கடுப்பாக இருக்குது இவங்கள. ஏன்னா ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக கிடைச்சிருந்தாங்கன்னா அவர்களுக்கு இன்னைக்கு வந்து எதுவுமே இந்த அனுசரிக்கணும், பதில் சொல்லணும், இவர்களுக்கு கேள்விக்கு அதெல்லாம் இருக்காதுல்ல சார். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு, அதாவது மதசார்பற்ற ஒரு அமைச்சரவை அமைஞ்சிருக்கு, பேரறிஞர் அண்ணாவோட கனவு அமைச்சரவை இதுதான். இதை விட பேரறிஞர் அண்ணாவை அசிங்கப்படுத்தவே முடியாதுங்க. ஏன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 69 2 வருட ஆட்சியில் செஞ்ச சாதனைகள் என்பது இதுவரை யாருமே செய்யாத சாதனைகளை செஞ்சவர். தமிழகத்தை தமிழ்நாடு என்று மாற்றியதிலிருந்து, இருமொழி கொள்கையிலிருந்து பல்வேறு மாநில கொள்கைகளை உருவாக்கிய மாமனிதர் தான் பேரறிஞர் அண்ணா. அவரோட நீங்கள் வந்து பேரறிஞர் அண்ணா ஆட்சி நடக்குதுன்னு சொல்லும் பொழுதே நமக்கு வந்து சிரிக்கிறதா அழுகிறதான் தெரியல, விடுங்க. ஆனால் இது நான் என்ன சொல்கிறேன், இது ஆதவ் அர்ஜுனா ஆட்சி நடக்குதுங்க அப்படின்னு சொன்னா நான் ஏத்துக்கிறேன்றேன். நீங்க எதுக்கு பேரறிஞர் அண்ணாவை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க சார்? பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை நாங்கள், பெருந்தலைவர் ஆதவ் அர்ஜுனா ஆட்சி நடக்குதுன்றேன். பெருந்தலைவர் ஆதவ் அர்ஜுனா ஆட்சி நடக்குதுங்க. நீங்க என்னங்க காமராஜரையும் அண்ணாவையும் இழுத்துட்டு வரீங்க? ஆதவ் அர்ஜுனான்னா என்ன உங்களுக்கு இதா கிள்ளுக்கீரையா? அவருடைய ஆட்சி நடக்குது, குடும்ப ஆட்சி நடக்குது. அப்படி ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? நாங்க தான் ஒத்துக்கிறோமே, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது இங்க. ஓகே சார். ஆனால் குறிப்பாக அன்றே கணித்தார் பொதுமடம் அலீம் சார்னு ஒன்று சொல்லலாம். முதல் நாள் சட்டப்பேரவை போகும்போது நம்ம இதே இடத்துல உட்காந்து பேசுகிறோம். மரகதம் குமரவேல் அவங்க வந்து சொல்கிறேன், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வணக்கம் வைக்கல, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கம் வைக்கும் போது நீங்கள் சொன்னீங்க, அடுத்து வந்து நான் வரேன் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அது எப்படி உங்களால் மட்டும் கரெக்டாக நினைக்க முடியும்? இல்லைங்க, குறைந்தபட்ச அறிவு இருக்கிறவர்கள் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. அலீமுக்கு தான் இல்லை, குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருப்பவர்கள் அனைவரும் இதை உணர்ந்திருப்பாங்க. நம்ம மட்டும் ஒரு பெரிய ஜீனியஸ்லாம் இல்லை.
அவர் நீ சொன்ன மாதிரியே சொன்னல, வணக்கம் வைக்கல இங்கே வைக்கிறாங்க, ட்ராக் மாறுதுன்னு. எங்க ஒரு ட்ராக் மாறுற விஷயம் சாதாரண ஒரு நபருக்கே தெரியுமே, அது நடந்தது. இப்பொழுது நான் சொல்கிறேன், லீமா ரோஸ் தான் இறுதியாக அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வருவார். அதிமுகவுடைய அந்த எதிர்ப்பு அணி இருக்குது பார்த்தீங்களா, இறுதியாக வரப்போகின்ற எம்எல்ஏ லீமா ரோஸ் தான். ஒன்று. இரண்டாவது, இதே லீமா ரோஸ் அமைச்சர் ஆவார், எழுதி வச்சுக்கோங்க, இதே மேடையில் சொல்கிறேன். ஒன்று. மூன்றாவது, இந்த பிரிந்து வருகின்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இடைத்தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கும். அவங்க தான் தாவேகா சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க. இப்போ நீங்கள் இவங்க சொல்லலையா, தாராபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னாங்க, கடந்த 20 நாளாக பார்த்துட்டு இருக்கேன், 15 நாளாக புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி நடக்குது. இதை விட ஒரு பாராட்டு பத்திரம் ஒரு அதிமுக சார்ந்த அதிமுகவில் பயணித்த ஒருத்தர் இருந்து வர முடியுமா? எடப்பாடி கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. எடப்பாடி எப்பா சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் முடியாதுங்க, எடப்பாடிலாம் அம்மா ஆட்சி நடத்த முடியாதுங்க, அம்மா தான். இவங்கெல்லாம் தொண்டருங்க, தொண்டராட்சி தான். ஆனால் விஜய் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட இன்னும் கூடுதலாக ஒரு வார்த்தையை இங்கே பிரிந்து வந்திருக்கின்ற ஒரு நபர் சொல்கிறார். அவர் பேர் வரி வெளியே வரும், எம்ஜிஆரின் மறுபிறவி விஜய். எம்ஜிஆரின் மறுபிறவி. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அப்போ இவர்கள் எல்லாம் இந்த தாவேகாவுக்கு வரப்போகிறது உறுதியாக தெரிந்து விட்டது. இதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கோ ஹைட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் 20 to 25 இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது சார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். அதாவது எல்லாருக்கும் வந்து நான் வந்து மனு கொடுத்துருக்கேன் சபாநாயகர்கிட்ட, அது அந்த இடத்துல நீங்கள் எப்படி வந்து ராஜினாமா கடிதத்தை ஏற்பீங்க அப்படின்னு கேள்வி. அதான் சபாநாயகரே விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த ஆர்டிகளை படித்து பார்த்தாரு தெரியுமா, சட்டமன்ற ஆர்டிக்கல் இத்தனைன்னு படித்து பார்த்தா என்ன சொன்னார், டைப் பண்ணி கொடுத்தா தான் நான் விசாரிக்கணும், ஏன் முன்னாடி கைப்பட அவங்க கையால் நான் சட்டமன்ற பதவியை ராஜினாமா பண்ணுறேன். ஏன்னா 20 நாள் ஆச்சுல, 20 நாளாக கஷ்டப்பட்டு தான் அவங்க இருக்காங்க, ராஜினாமா பண்ணுறேன், கைப்பட எழுதி கொடுத்ததை ஏற்றுக்கொள்வது என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, இது யாரும் கேள்வி கேட்க முடியாது சொல்லியிருக்காரு. சட்டப்பேரவை விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுகிறேன், மற்றவர்கள் வெளியில் எது வேண்டுமானாலும் பேசட்டும். அவர் தான் சொல்றாங்க. வெளியே தாவல் தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க அதிமுக கொடுத்த மனு மீது நடவடிக்கை எடுக்க கால அவகாசம் உள்ளது. இல்ல நம்ம ஞாபகம் வருதா, ஆளுநர் சொல்லுவார்ல, ஆளுநர் வந்து ஒரு விஷயத்தை நடவடிக்கை எடுப்பதற்கு கால அவகாசம் அதிகாரம் அரசமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே தான் சபாநாயகருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், PH பாண்டியன் சபாநாயகராக இருந்தார், மனோஜ் பாண்டியனோட அப்பா. மனோஜ் பாண்டியன் இப்போ எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், OPS இருந்து இப்போ திமுக இருக்கார். நேற்று கூட ஒரு வீடியோ வெளியிட்டார் ராதாகிருஷ்ணன் அவங்களுக்கு அகைன்ஸ்டா. அதான் சொல்கிறேன். அப்போ அந்த PH பாண்டியன் சொல்லுவார், சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். வானளாவிய அதிகாரம் இந்த சபாநாயகருக்கு இருக்கிறது, இந்த சட்டமன்ற வளாகத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுவார்ல, கிட்டத்தட்ட அதைத்தான் இவரும் சொல்றாரு. ஆனா சார் நம்ம இதெல்லாம் சொல்றோம், ஆனா வந்து அதிமுகவினுடைய MP இருக்காரு இல்லையா, இன்பதுரை, அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, சபாநாயகருக்கு வானளவிய அதிகாரம்லாம் இல்லை, சபாநாயகர் முடிவுல நீதிமன்ற தலையிடலாம். ஏங்க இப்ப இதே PH பாண்டியன் சொல்லும்போது இன்பதுரை அதிமுக இருந்தது தெரியுமா? நான் கேட்கிறேன், PH பாண்டியன் சபாநாயகராக இருக்கும்போது இதே இன்பதுரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரே இல்லையா? இருந்தார்ல. அப்போ வந்து அப்போ ஏன் சொல்லலை PH பாண்டியனுக்கு வானளாவிய அதிகாரம் இல்லைன்னு? இதெல்லாம் தான் சொல்கிறேன், திருப்பி நியாயங்கள் என்பது அந்தந்த நேரத்துக்கானது, சரியா? அதை விட்டுருங்க. இப்போது சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, சட்டப்பிரகாரம் அவங்களை ஏற்றுக்கிட்டேன், அதை விட அந்த தலைமைச் செயலகத்துக்குள்ளே வைத்து இந்த வெளியே வந்தவங்களுக்கு தாவேகா உறுப்பினர் கார்டு கொடுத்துட்டாங்க. அவங்க சட்டமன்ற பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வரும்போது தாவேகா உறுப்பினராக தான் வெளியே வர்றாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த தொகுதியில், இந்த 3 தொகுதியிலும் வெற்றி பெற்றதற்கு அதிமுக தொண்டர்கள் செய்த உழைப்பு, அதிமுக காரங்க போட்ட வாக்குகள். ஆமாம். இன்னைக்கு அதே தொகுதியில் போய் நீங்கள் தாவேகா பேரில் போய் நிற்க போறீங்க சார். அதான் சாத்தியமா? அதாவது ஒரு அதிமுகவில் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க, அவங்க தாவேகால இந்த இடைத்தேர்தல் என்ன வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? மக்கள் ஓட்டு போடுவாங்களா? நான் கேட்குறேன், அந்த சட்டமன்ற தொகுதி மக்கள் ஒன்று அந்த அளவுக்கு ஈனவானவான்னு கேட்குறேன்.
சட்டமன்ற வாக்காளர்கள் அந்த அளவுக்கு ஈனாவானவா? அவ்வளவு தூரமா வந்து அப்பாவிகள், அவ்வளவு தூரமா இன்னசென்ஸ் எல்லாருமே இவங்க கேட்க போறாங்க. போய் என்ன வாட்டு கேட்பாங்க? நாங்கள் விஜய் உருவத்தில் ஜெயலலிதாவை பார்க்கிறோம், விஜய் உருவத்தில் எம்ஜிஆரை பார்க்கிறோம், அதிமுக அழிந்து விட்டது, இனிமேல் தாவேகா தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லி கேட்க போறாங்க. இதை மக்கள் நம்பிடுவாங்களா? நான் கேட்குறேன். இதை சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, எது செஞ்சாலும் மக்கள் நம்புவாங்க. ஏங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டே முதலமைச்சராக உட்கார வச்சிருக்காங்கல்ல, அதை அவரே நம்பலை இல்லை, அது மாதிரி நம்புவாங்க. ஏன்னா அவர்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி சொல்கிறேன், ஒரு 10 அல்லது 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும், விசில் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். அப்படி செய்துவிட்டால், ஒரு 20 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்து ஒரு 12 பேர் விசில் சின்னத்தில் வெற்றி பெற்று விட்டால், அவர்களுக்கு காங்கிரஸ் தேவையில்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேவையில்லை, இந்திய யூனியன் முஸ்லீம் தேவையில்லை, ஏன் காங்கிரஸும் தேவையில்லை. புரியுதா அவங்க திட்டம்? ஏன்னா இன்னைக்கு வந்து இடைஞ்சலுங்க இதெல்லாம். இன்னைக்கு ஒரு எல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ், ஒரு விஷயத்த செய்ய முடியல. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு ரொம்ப கடுமையான கோபம் இருக்கிறது. என்னன்னா ஒண்ணுமே செய்ய முடியல. இன்னைக்கு எதாவது செஞ்சா திருமாவளவன் அறிக்கை கொடுக்குறாரு, இடதுசாரிகள் வந்து உடனே இதை இப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படி பண்ணணுன்றாங்க. இன்னைக்கு இடதுசாரிகள் அமைச்சர் வன்னியரசு எல்லாம் போய் பார்த்து இந்த நீண்ட நாள் சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அதுக்கு வேற பண்றாங்க. அப்ப மின்சார வாரியத்தில் வந்து கருப்பாடு இருக்கு. ஐயா, கருப்பாடு இருக்கிறதுனால தான் மின்சாரம் தடைப்படுதா? அப்போ அவர்களுக்கு அதான் பிரச்சனையா, கருப்பாடு இருக்கான் அப்படின்றாரு. அப்போ இன்னைக்கு இவர் நம்ம பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை அமைச்சர் அருண்ராஜ் சொல்றாரு, ஊழலை இல்லது இப்போ குற்றத்தை ஒழிக்க வேண்டுமென்றால் போதை விஷயத்தை ஒழிச்சாவே நடந்துடும், அதுக்கு தான் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். என்ன செய்வது, தமிழ்நாடு முழுவதும் போதை கலாச்சாரம் ஆகிவிட்டது, அதனால ஒன்றும் இப்போதைக்கு எடுத்தவங்க கவிழ்த்தோன்னு செய்ய முடியாது. இதைத்தானே நாங்களும் சொன்னோம், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நீங்கள் சொன்னால் நியாயமா? எப்படிப்பட்ட ஒரு சூழல் போயிட்டு இருக்குன்னா சார், நீங்கள் சொல்கிற டோன் எப்படின்னா, உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அந்த டோனில் சொல்கிறீங்க சார். அங்கே வேலை செய்யாத ஒருத்தன் தெருக்கோணல்னு சொன்னானா, ஆட தெரியாத சிலுக்கு, அதை நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். நாகரிகம் கருதி ஒரு உயர் பதவியில் இருப்பவர்கள் நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. இப்போ ஆட தெரியாதவன் தெருக்கோணல்னு சொன்னானா, அது மாதிரி தெருக்கோணலாக தாங்க இருக்கீங்க. உங்களுக்கு ஆட தெரிஞ்சால் தெருவில் பிரச்சனை இல்லை. தெருக்கோணலாக இருக்கும்போது நம்ம பைக் ஓட்டும்போது ஸ்ட்ரைட்டாக ஓட்டுறோம், வளைஞ்சு ஓட்டுறது இல்லையா? அப்போ உங்களுக்கு நியாயமாக என்ன தெரியணும், பைக் ஓட்ட தெரியணும், அந்த வளைவான தெருக்கெல்லாம் ஓட்ட தெரியணும். இல்லை நேராக இருந்தால் நான் ஒழுங்காக ஓட்டியிருப்பேன், தெரு வளைவாக இருக்கு, நான் என்ன பண்ண முடியும் அப்படி என்று கேட்பதற்கும், இந்த ஆட்சியில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை பற்றி அமைச்சர்கள் சொல்வதற்கும் இதுதான் நம்ம உதாரணம் சொல்ல முடியும். இதுதான் இன்னைக்கு நிலைமை. ஓகே சார், தொடர்ந்து இதை பற்றி விரிவாக வந்து பேசுவோம் சார். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.